சக்தி, இந்த மகத்தான சக்தி, இதுக்காக தான் நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தினேனா? தாரா என் சகோதரன், அவன் காதலில் மூழ்கிட்டான், கலையில் மூழ்கிட்டான். அவனுக்கு என்னைக்காவது புரியுமா? நாட்டின் அரியணையில் நாம அமரணும்னா மனதை நாம கல்லாக்கிக்கணும்னு கொடூரமானவன்னு மோசமானவன்னு குற்றம் சுமத்துவாங்க. ஆனா எப்பவாவது யாராவது எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இந்த சக்தியால வரக்கூடிய தனிமையை யாராவது பார்த்திருக்கீங்களா? இது மகிமையான சிம்மாசனம். இதோட அழக பார்த்து ஏமாறாதீங்க. இதுல அமர்ந்த எல்லாருமே ஏற்கனவே இறந்துட்டாங்க. எது சரியோ அதை தான் நான் செஞ்சேன். சக்தியை காப்பாற்றவும் ஆட்சியை தொடர்ந்து நடத்தவும் பயங்கிறது ஒரு அப்பாவித்தனம். அது நாட்டையே அழிச்சிடும். கலை, அப்புறம் அன்பு, இதெல்லாம் வச்சு ஆட்சி செய்ய முடியாது. ஆனா ஆயுதத்தால நடக்கும். அதை நடத்தி தான் ஆகணும். பயம் போயிடுச்சு. ஆனா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். இந்த சக்தி, இந்த ராஜ்யம், இது ஒரு சிறை. நான் இதுல ஒரு கைதி தான். என்னுடைய ராஜ்யத்துல, என்னுடைய சக்தியில வருஷம் முன்னாடி ஜோஷி சார் ஆட்சியில் எதுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, எங்களுக்கு அவங்களோட ஆட்சி மேல பூர்ண நம்பிக்கை இருந்தது, அவங்க கிட்ட நேர்மை இருந்தது. ஆனா இப்போ அவர் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாரு. ஜோஷி சாரோட சர்வாதிகாரம் தான் நடந்துக்கிறார். அதனால பெங்கால் பீப்புள்ஸ் ஃப்ரண்டோட நேஷனல் கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்க சப்போர்ட்டை திரும்ப பெறுவதா முடிவு எடுத்திருக்கு. இன்னில இருந்து லோக்சபால எங்களோட 13 எம்பிஸ் அப்போசிஷன் பெஞ்சில் உட்காருவாங்க. சார், இப்ப அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? Thank you very much. சார், ப்ளீஸ் சார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. ஏன் முன்னாடியே சொல்லல? சாரி சார், ஐ ரியலி அண்டர் எஸ்டிமேட்டட் தம். சார், நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் மாணிக் தான் இதை ரொம்ப ரகசியமாகவே பண்ணிட்டு இருந்தாரு. What do you have in Manikta?
பயன்படுத்துகிற அளவுக்கு எதுவும் இல்லை சார். எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில ஒன்றை மட்டும் நல்லா கத்துக்கிட்டேன். ஃபைல் இருந்தா நாற்காலி இருக்கு. மாணிக் தான் ரொம்ப ஸ்மார்ட். அவனோட பார்ட்டி, பிஸ்னஸ், ஃபேமிலி எல்லாம் க்ளீனாக இருக்கு. கிளீனா இருக்கா? அவ பொலிட்டிஷியன், எலெக்ஷன்ல நிக்கிறா, கட்சி நடத்துறா. அப்புறம் எப்படி கிளீனா இருக்க முடியும்? நல்லா தோண்டி பார்த்துட்டேன் சார். இந்த சமயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எந்த லூப்போலும் கிடைக்கல. சார், ஒன்று இருக்கு சார், அது நிச்சயமா ஜென்யூன். அது மாணிக் தாவோட மாமனார் கௌஷிக் சிங் அவரோட சித்ரஞ்சன் பார்க் வீட்டில் ஒரு ஃப்ளோரை வித்திருக்காரு சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் மிச்ச பணத்தை அவர் கேஷாக தான் வாங்கியிருக்காரு சார். இது சரியான பிளாக் மணி கேஸ் ஆச்சே. ஆனால் கிட்னி ப்ராப்ளம் வேற. மாசத்துல 2 வாட்டி டயாலிசிஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி இப்படின்னு எதுவும் ஆச்சுன்னா நம்ம மேலே தான் பழி வரும். அதான் இது நீ இல்ல, மாணிக் தான் யோசிச்சிருக்கணும் கூட்டணியில இருந்து விலகிறதுக்கு முன்னாடி. I'll not allow people walking over me without reputation. அரெஸ்ட்க்கு ஏற்பாடு பண்ணுங்க சாயங்காலத்துக்குள்ள. ஓகே சார். Who's the best choice, Murad? Only one person, sir. Rani Bharati. வெஸ்ட் பெங்காலின் முதலமைச்சரான மாணிக் சிங் கூட்டணியை பின்வாங்கினதுக்கு அப்புறம் பிரதம மந்திரி சுதாகர் ஸ்ரீனிவாஸ் ஜோஷி அவருடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக மத்த மாநிலங்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சியில இறங்கிட்டாரு. இதுல இருக்கிற அரசியலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணிக்கு மட்டும் சம்மதம் சொல்லி இன்னும் பலமான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒரு புதுமையான ஃபார்முலாவையும் உருவாக்குறாரு. Congratulations, Kaveri. Bihar is doing so well. Planning Commission is expecting a growth rate of over 5% this year. Thank you, Murad sir. We are doing our best. ஆனால் உண்மை என்னன்னா பீகாரை கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு லெவலுக்கு கொண்டு போகணும்னா சென்ட்ரலுடைய சப்போர்ட் தேவை. அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இங்க பாருங்க மேடம், நம்ம 2 பேருக்குமே குறை நிறைய இருக்கு. அதனால நேரடியான விஷயத்துக்கே வரேன். ஒருவேளை ஜோஷி சாரும் ராணியும் நேரில் வந்தாங்கன்னா அப்போ டபுள் இன்ஜினோட அரசாங்கம் கேன் டூ ஒண்டர்ஸ் ஃபார் பீகார். நீங்க ப்ரொபோசலை சொல்லுங்க சார். பீகாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே கிடைக்கும்.
அப்புறம் சென்ட்ரலில் 2 கேபினெட் பர்த் இன்க்ளூடிங் ரயில்வேஸ். அப்புறம் உங்கள் கட்சி கோட்டால ஒரு கவர்னர். இதை விட அதிகமான லுக்ரேட்டிவ் ஆஃபர் ஜோஷி சார் எந்த ஒரு பார்ட்டிக்கும் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. உங்கள் ஆட்சியை காப்பாற்றணுன்னா லுக்ரேட்டிவ் ஆஃபரை கொடுத்து தானே ஆகணும் சார். சரி, நாங்கள் ராணிக்கிட்ட பேசிட்டு நாளைக்கு சொல்கிறோம். நாளைக்கு எதுக்கு? ராணி மேடம்க்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. பட்னா தானே, முடிச்சிருங்க. நான் நாளை காலையில் போய் என்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். பாட்னால இல்லை. எங்கே போயிருக்காங்க? மும்பை ஃபார் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு. எக்ஸலன்ஸ் குரூப் பீகார் அரசாங்கத்தோட ஒரு MOU சைன் பண்ணியிருந்தாங்க. த செட்டப் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சஹாசா. am I right? இதுக்காக பீகார் அரசாங்கம் உங்கள் கம்பெனிக்கு 400 ஏக்கரை அலாட் பண்ணியிருக்க. கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் சப்சிடியும் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த MOU சைன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு மிஸ்டர் தத்தா. அந்த இடத்துல இப்போ உங்கள் கம்பெனியோட நேம் போர்டு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் திஸ் யுவர் எக்ஸலன்ஸ்? பீகார் அரசாங்கம் சொல்கிற குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்களும் எங்களோட பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புது இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறது தொட்டியில் பூச்செடி நடுற மாதிரி அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. அது மட்டும் இல்லை, இம்போர்ட் டியூட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் எக்யூப்மெண்ட்ஸோட விலையும் உயர்ந்துருச்சு. டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ், லோன், ரெக்கவரி மாடல் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. டாலரோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? டாலரோட மதிப்பு 55 ரூபாய் 10 பைசா. பவுண்டுக்கு 88. அப்புறம் யூரோ 68. அப்புறம் என்ன விலை? ஒரு பேரல் $109. இம்போர்ட் டியூட்டி சாதாரண மெடிக்கல் பொருளுக்கு கூட உயர்ந்திருக்கு. எங்க ப்ராஜெக்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க. ஒருவேளை லண்டன் கிண்டனுக்கு ஓடி போற திட்டம் இருக்கா என்ன? ரோஷினி, உங்க கான்ட்ராக்டை நான் டெர்மினேட் பண்றேன். நீங்க தப்பு பண்றீங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. எந்த தொழிலதிபரும் பீகாருக்கு வர விருப்பப்பட மாட்டாங்க. எக்ஸலன்ஸ் குரூப்பும் இந்த ஸ்டேட்டை விட்டு போயிடும். உங்க எக்கானமி ரொம்பவே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? பீகார்ல மக்கள் இன்னும் மாங்காய் பறிச்சிட்டு இருக்காங்கன்னா இப்படி கற்பனையிலேயே இருக்காதீங்க. இது புது பீகார். ராணி பாரதி தான் இதோட காவலாளி. இங்க நண்பர்களை வரவேற்கிறோம், திருடர்களை இல்ல. இன்னைக்கு இந்த விருதை வாங்க போறவங்களுக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. ஆமா, வீட்டில் சமைச்சிக்கிட்டே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்த பெண் திடீர்னு பீகாரோட முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அவங்க கணவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் அதே கணவரை கொலை செஞ்சதா குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க 3 வருஷ வனவாசத்துக்கு அப்புறம் பிரகாசமா திரும்ப வந்தாங்க. மறுபடியும் பீகாரோட முதலமைச்சரானாங்க. நண்பர்களே, இவங்கள சில பேர் மாடு மேய்ச்சவன்னு சொன்னாங்க, சிலர் கொலகாரி, இன்னும் சிலர் நாட்டோட வருங்கால பிரதம மந்திரிங்கிறாங்க.
So, ladies and gentlemen, please welcome the person of the year winner, Srimati Rani Bharati. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உங்கள் 10 வருஷ பதவி காலத்தில் நீங்கள் எதை மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறீங்க? கோய்ச்சா பேங்க். பீகாரில் உள்ள ஏழை பெண்களுக்கு அவங்களோட கோஆப்ரேட்டிவ். நாங்கள் இந்த பேங்க் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எங்களை பார்த்து சிரிச்சாங்க. எல்லாரும் ராணி பாரதி முட்டாள்னு சொன்னாங்க. இந்த பெண்களோட பணத்தை ஏமாத்திடுவாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்தோம்னா அது நிச்சயம் சூதாட்டத்துக்கு போகாது, சாராயத்துக்கும் செலவாகாது. நீங்களே பாருங்க, இதோட பலன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இன்னைக்கு பீகாரோட 23 லட்சம் பெண்கள் கோய்ச்சா பேங்கோட மெம்பர்ஸ். ராணி மேடம், பிஎம் ஜோஷி சார் கூட உங்ககிட்ட கோச்சா கேட்குறாரு. அவரோட நேஷ்னல் விகாஸ் ஃப்ரண்ட் அரசாங்கம் ஆபத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒரு பயங்கரமான ப்ரப்போசலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க போகிறீங்களா? சப்போர்ட்டு பீகாருக்கு தான் கிடைக்க வேண்டியது இருக்கு. டில்லியிலிருந்து சிறப்பு மாநில அந்தஸ்து நாங்கள் நிறைய தடவை டெல்லி கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனா பிஎம் ஜோஷி சார் காதுக்குள்ள ஒரு ஈ கூட போகல. அவங்களுக்கு தேவை இருக்கும்போது கதறாங்க, காப்பாத்துங்க, எல்லாம் கொடுக்குறோன்னு. மூழ்க போற நேரத்துல அம்மா அக்காம்பாங்க. அப்புறம் அவங்க சேஃபா கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு இந்த மேடையில் அமர்ந்து நான் சொல்றேன், சுத்தி வளைக்காம சொல்றேன், என்ன ஆனாலும் சரி, எங்களுடைய கட்சி ஜோஷி அரசாங்கத்தோட கூட்டணியில எப்பவும் சேராது. Hello, Mr. Prime Minister. Your proposal is rejected. முராதோட பெஸ்ட் ஆப்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. மிஸ்டர் சோம், உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் இருக்கு சார், ஆனால் அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். தெரியும். என் ஆட்சியை காப்பாற்ற நான் விஷத்தை கூட குடிப்பேன். நவீன் குமார் அரசியலோட ராவண. ஏப்ரல் 2009 சகர்சா. கொலகாரன் நவீன் குமாரோட எங்களுக்கு எந்த உறவும் இல்லை. கோபால்கஞ்ச் செப்டம்பர் 2011. அரசியலின் அதிகாரம் கவலைக்குரிய விஷயம். பிஎம் ஜோஷி
நவீன் குமாருக்கு மன்னிப்புங்கிற பேச்சே இல்லை. இது எல்லாத்தையும் விட ஒன்று இருக்கு. டுடே இந்தியாவோட இந்த ஒரு ஆர்டிக்கல் பீமா பாரதிய கொலை செஞ்ச நவீன் குமாருக்கு யாரு எந்த அனுதாபமும் காட்டக்கூடாது. நம்ம பிரதம மந்திரி ஜோஷி சார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எங்களை பத்தி இவ்வளோ சொல்லியிருக்காரு. ஆனாலும் எங்களுடைய ஆதரவு உடையல. அப்புறம் லோக்சபா தேர்தலில் எங்களோட 7 கேண்டிடேட் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா பீகார்ல எங்க சமுதாயம் எங்களை நிரபராதியா கருதுது. கூடவே ரொம்ப ஆவலா நாங்க வெளியே வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்பது வருஷமா இந்த ஜெயில அழுகிக்கிட்டு இருக்கேன். 40க்கும் மேல கடிதங்களை பிஎம்முக்கு எழுதியிருக்கேன். தார்கேஷர் பாபு எங்க கட்சி தலைவர் மக்களவையில உட்கார்ந்து இருக்காரு. நம்ம பிஎம்முக்கு அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு தேவைங்கிறப்ப முக்கிய மந்திரியை அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு கொலைகாரனை சந்திக்க ஜெயில்ல. நீங்க சொல்றதெல்லாம் 100% சரிதான் நவீன் பாபு. இந்த பொலிட்டிக்கல் மேட்டருக்கு நீ கிரிமினல் சாயம் பூசிட்ட. உன் இடத்துல நாங்கள் இருந்திருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்போம். சரி, இப்போ பழசெல்லாம் மறந்துடலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ சொல்லு, உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? இப்போ என்ன பண்ணலன்னா சோம்பாபு, ஜோஷி சாரோட கட்சியில் நாங்கள் இணையிறோம். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. கேபினெட் பர்த், கவர்னன்ஷிப்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உங்க ஜோஷி சார் கிட்ட போய் சொல்லுங்க, அவரோட ஆட்சியை அவர் காப்பாற்றணும்னா அதுக்கு ராணி பாரதியோட ஆட்சியை கலைக்கணும். நவீன் பாபு, துரதிருஷ்டவசமா அதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதாவது குண்டை போட்டுட்டு 356க்கு பதிலாக வழக்கு தொடர. இதெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு முதல் அடியை எடுத்து வைங்க. அப்பதானே எங்களுக்கும் தெரியும் நம்ம ஜோஷி சார் மற்றவங்களை போல எங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இல்லைன்னு. எனக்கு புரியல. இங்க வாங்க. மகேஸ்வரி கமிஷன் அந்த கிளியை பிடிக்கிறதுக்கான கூண்டு. தள்ளு கொடு, கல்லு கொடு, கொடு. இங்க வா, இங்க வா. ஏண்டா உன் தாத்தா இவ்வளோ அற்புதமா கல்லு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு உதவியா இருக்கிறதுக்கு பதிலா கேவலம் இந்த பீடியை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? 2 எழுத்து படிச்சா என்னன்னு நினச்சிக்கிட்ட? பாரம்பரியம் மறந்துட்டியா? இவனுக்கு கொஞ்சம் கட்சியில் வேலை கொடு. சரிண்ணே. ஆளையும் மண்டையும் பாரு. நீங்க கவலைப்படாதீங்க,
ம் நீங்கள் நிம்மதியாக கல்லை இறக்குங்க. சிறு தொழிலாளர்களில் நான் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ம் ம் சரியா? சரிங்க. ம் வாங்க. டேய் தம்பி. அட, நீ என்ன போட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன போட்டுட்டு இருக்கண்ணா? அதானே இது. நீ தானே அந்த ட்ராக் சூட் அனுப்புன? போட்டு காட்டணும்ல. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஐயோ, நான் ரோஷினி அக்காக்காக அனுப்புனேன். உனக்கு நான் ஃபோனை தானே அனுப்பி விட்டேன். நீங்க இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து அனுப்புறீங்க. எது ஆம்பளைக்கு எது பொம்பளைக்குன்னே புரிய மாட்டேங்குது. இதை போட்டுக்கிட்டு பட்னா தெருவில் நடந்து போங்க. நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே ஒரு இமேஜ், அது மொத்தமா புஷ்ஷுன்னு போயிடும். சூர்யா, பார்த்து பேசு, பார்த்து பேசு. என்னோட இமேஜ் எப்பேற்பட்டது தெரியுமா? இப்படியே நான் தெருவில் அம்பனமா போனாலும் எல்லாரும் என்கிட்ட தலை வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. புரிஞ்சுதா? நீ ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கல்ல? அம்மா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீ தான் அம்மாவோட ஃபேவரட் ஆச்சு. நீங்கள் மட்டும்தான் நான் அம்மாவோட ஃபேவரட்னு சும்மான கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் அப்பா புள்ளடா. அப்புறம் தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு இங்கே மிஸ்ரா சார் வந்திருக்காரு. நான் போகணும். ஏதாவது மீட்டிங்கா? இல்லை, மூஞ்ச பார்த்தா ஏதோ பிரச்சனையோட வந்த மாதிரி இருக்கு. சரிடா தம்பி, நான் கிளம்புறேன். சரியா? நீ ஜாக்கிரதையாரு. அட்டெண்டன்ஸ்லாம் சரியா இருக்கணும். சரியா? சரி, பாய்டா தம்பி. பாய் பாய். என்ன வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்க? இது ட்ராக் சூட். வெளிநாட்டில் இருந்து சூர்யா அனுப்பி வச்சான். இங்க பாருங்க. அடிக்கடி எனக்கு என்ன தோணும்னா, படிக்கிறதுக்காக சூர்யாவுக்கு பதில் நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கலான்னு தோணும். தாராளமா மாத்துங்க. போறதுக்கு நானும் தயாராக தான் இருக்கேன். ஆனால் உங்களோட ஃபேவரட் சூர்யா இங்கே வரமாட்டான். இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. அது சரி, இன்னைக்கு திடீர்னு எப்படி நீங்க தரிசனம் கொடுத்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கமாக வந்தேன், அதான் உனக்காக பேஸ்ட்ரி வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. இந்த பேஸ்ட்ரிக்காக மட்டும் நீங்க பீகாருக்கு வந்திருக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, என்ன விஷயம்? இதை பாரு ஜெய், நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், அரசாங்க வேலைகளில் நீ தலையிடக்கூடாதுன்னு. புரியுதா? என்ன வேலை? நேரடியா சொல்லுங்க. பீமாபத், நீ கான்ட்ராக்டை ரிஷி அகர்வாலுக்கு கொடுக்க சொன்னியா? அதுவும் எந்த விதமான அப்ளிகேஷன் டெண்டரும் இல்லாம? அந்த ரோடு எங்க அப்பாவோட பேர்ல வரப்போகுது மிஸ்டர் அங்கிள். நீங்க டெண்டர் விடுவீங்க, 10 ஃப்ராடு கம்பெனிங்க வரும். பேப்பர் ஒர்க், பட்ஜெட்டிங், ப்ரப்போசல். உங்களுடைய அரசாங்க ஆளுங்க வயலை உழவும் போது நாங்கள் விளைச்சலை அறுத்திருப்போம். பப்ளிக்கு வேலையை பற்றி தான் கவலை, தேதியை பற்றி இல்லை. எல்லாரும் ஒன்ன மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடாதா? ராணி மேடம்க்கு நான் தெரிஞ்சதுன்னா பேசிக்கிறேன், விடுங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்.
பேஸ்ட்ரி வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, இதை சாப்பிட்றதுக்கு கூட டெண்டர் கொடுக்கணுமா? எடுத்துக்கோங்க. நீ சாப்பிடு, எனக்கு சுகர் இருக்கு. நல்லா இருக்கு. மும்பையில் உண்மையிலே நீ அசத்திட்ட ரோஷினி. பிபிசி, CNN, ஆல் இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் கவர்டர்ஸ். அப்புறம் ட்விட்டர்லேயும் ஆல் ட்ரெண்டிங்கில் இருக்கு, அதுவும் ஆர்கானிக்கா. தேங்க்யூ காவேரி அத்தை. ரோஷினியை மட்டும்தான் பாராட்டுவியா? என்ன? நீங்கள் தான் எப்போவுமே பாராட்டு வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே. இது ரோஷினியோட நாள் மேடம். இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுவும் சரிதான். மேடம், எனக்கு என்னமோ அவசரப்பட்டு PM ஜோஷியோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. குறைஞ்சபட்சம் ஒரு தடவை இதை கட்சியில் பற்றி கலந்து பேசியிருக்கலாம். ஜோஷி 4 வருஷமா ரொம்ப மோசமான அரசியலை நடத்திட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்தா தேர்தலில் நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவரோட இணையணும்னு அவசியமே இல்லை மேடம். நம்ம வெளியிலிருந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். இங்க பாருங்க மேடம், ஒருவேளை பீகாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருந்தா அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கியிருக்கலாம். அத்தை சொல்றது சரிதாம்மா. நாமளும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்தாகணும், இல்லைனா தனியா இருக்க வேண்டியதாயிடும். ரோஷினி, பஞ்சதந்திர கதையில வயசான புலியோட கதையை கேட்டிருக்கியா? ஒரு புலி வயசாகி ரொம்ப பலவீனமா இருந்துச்சாம். பாவம், அதால வேட்டையாட கூட முடியலையா. ஆனா அதுகிட்ட ஒரு பித்தளை வளையல் இருந்துச்சாம். அந்த வளையலை எடுத்துட்டு போய் தினமும் ஒரு நதிக்கரையில அது உக்காந்துக்குமா. அங்க வர்ற ஒவ்வொரு விலங்கு கிட்டையும் அது சொல்லுமா, இது தங்க வளையல்னு. நான் எப்படியும் சாக போறேன், இனிமே இது எனக்கு பயன்படாதுன்னு. பாவம் அந்த விலங்குகள் பேராசையில கிட்ட வந்து அந்த வளையலை எடுக்கலான்னு போகும்போது அந்த புலி அந்த மிருகங்களை பிடிச்சு சாப்பிட்ரும். அந்த ஜோஷியும் நமக்கு ஒரு வளையலை காட்டுறாரு. காவேரி, ஜோஷி எந்த ரீஜனல் பார்ட்டியோட கை கோர்த்துக்கிட்டாலும் அவங்க விலகிடுறாங்க. மாணிக் தாவோட கட்சியை உடைக்க கல்கத்தால ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அதனாலதான் அவரை கூட்டணியை உடைச்சாரு. ஜோஷியோட நோக்கமே மோசமானது, நீயும் தெரிஞ்சுப்ப. அம்மா சொன்னதை நான் முழுசா ஒத்துக்கிறேன். எங்க அம்மா சொல்றது அப்பட்டமான உண்மை. என்ன விவாதம் பண்றாங்கன்னு கொஞ்சம் கேளு ஜெய். விவாதமா? உங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஜட்ஜு கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. நீங்க பேசுற தமிழ் நல்லா தான் இருக்கு, ஆனா அது ஏதோ அரசாங்க ஃபைல் மாதிரி இருக்கு. அம்மா, என்ன விவாதமோ, எதை பத்தின விவாதமோ, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரத்தன் அண்ணன், நானே உங்களை ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை, பீகாருக்கு தொழில் ரொம்ப முக்கியம். சரி. மிஸ்ரா சார், மும்பைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. பீகார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்க சார்பா அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் கிடைக்கணும். நீங்க தான் அதை பார்த்துக்கணும். அந்த பீமா பத்து பற்றி ஜெய் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அப்பா பேர்ல அந்த ரோடு வரப்போகுது. ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. பீமா பத் மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை மேடம். ஜெய் எல்லா விஷயத்துலேயும் தலையிடுறான். ரிஷி அகர்வாலோட கம்பெனி அக்ஷந்தா குரூப்புக்கு கான்ட்ராக்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறான். பீகாரில் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும்னா முதல்ல நாம் இதை உறுதிப்படுத்தி ஆகணும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவை எடுக்கக்கூடாது. அரசாங்க விதிப்படி முடிவு எடுக்கணும். பீகாரோட ஆகாசத்துல பறக்கிற எல்லா காத்தாடியோட நூலும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம திருதராஷ்டிரன் இல்ல. என்னைக்கு நமக்கு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுன்னு தோணுதோ அடுத்தவங்களுக்காக யோசிக்க மாட்டோம். அம்மா, என்னாச்சுமா? ரோஷினி, என்னாச்சு? என்னாச்சு? மகேஸ்வரி கமிஷன்ல இருந்து ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆளுநர் கோவர்தன் கொலை வழக்குல முதலமைச்சர் ராணி பாரதிக்கு சம்பந்தம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஆணையம் இது வரைக்கும் 420 பேரை விசாரணை பண்ணியிருக்காங்க. கோவர்தன் தாஸோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், சிறையில ராணி பாரதிக்கு சம்பந்தப்பட்ட சிலரோட வாக்குமூலம், சிறையில நவீன்குமார், அப்புறம் முசாஃபிர் பேட்டா, அப்புறம் பிரேம்குமாரோட முன்னிலையில ராணி பாரதி கொடுத்த சுய வாக்குமூலம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆளுநர் கொலையில முக்கிய குற்றவாளியா முதலமைச்சர் ராணி பாரதி தான் இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ராணி பாரதி இந்த ரிப்போர்ட் படி சிறைக்கு போய் ஆகணும். இத கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணி ஆகணும். ராணி பாரதிய கண்டிப்பா சிறையில அடைச்சு ஆகணும். சட்டம் தன்னோட கடமையை செய்யணும்.
ஆனே அண்ணன் எந்திரிங்க. என்ன முழுசா ஆசீர்வாதம் வாங்க விடுங்க. அட போதும், எந்திரிங்க. இதுக்கப்புறம் இப்படி காலை பிடிக்காதீங்க. ஏன்? ஏன்னா என் கால் கிட்ட உங்க தலையை பார்க்கும்போது அப்படியே துப்பாக்கி எடுத்து சுடணும்னு தோணுது. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முயற்சி பண்ணேன். இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். சரி, அதை விடுங்க. இந்த நேரத்தில் அப்படி என்ன அவசரமாக பேசணும் உங்களுக்கு? அந்த நவீன் ஜோஷியோட கை கோத்துக்கிட்டான். ஜோஷி ஆட்சியை அவன் காப்பாத்த போறான். அவன் அதுக்கு பதிலா ஜோஷி நம்ம, அதாவது ராணியோட ஆட்சியை கவுக்கணும். அப்புறம் இந்த மகேஸ்வரி கமிஷன் அந்த நவீன் சொன்னதால தான் திறந்தாங்க. உங்களுடைய சோர்ஸ்? ஆட நானே தான். அன்அஃபிஷியலி சோம்சேகர் நவீனை பார்க்கறதுக்காக அங்க வந்திருந்தான். தார்கேஸ்வரன் கூட இருந்தான். நானும் அங்கதான் இருந்தேன், ஒரு கைதி மாதிரி. யாரோட கண்ணுலையும் படல. So that the minister from the Ministry of Culture can actually influence the policies. In all areas, he has more influence than anybody else. Actually, will you please excuse me for a while? I'll be back soon, okay? Kaveri? உங்களை வார்ன் பண்றேன். ராணி கூட பிரச்சனை பண்ணாதீங்க. Oh, well. I thought உங்களுக்கு தான் அவங்களோட பிரச்சனைன்னு. எங்க கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் மை பார்ட்டி லைன், இட்ஸ் மை லைஃப். ஷூர். வெறும் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. சென்டர் அந்த ரிப்போர்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ராணி. ராணி பாரதி ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்புறவங்கள சும்மாவும் விட மாட்டாங்க. ஜெயிலுக்கு போக ராணி பயப்படலைன்னா பிஎம்ஐ பார்க்க டெல்லிக்கு வந்திருக்க மாட்டாங்க. இம்பாசிபிள். வாட்? யூ தென் நோ? வென்? நோ. 10:30 PM House. ஓ, சாப்பிடுங்க. வணக்கம். வணக்கம் பிஎம் சார். வணக்கம் ராணி மேடம். ரொம்ப பிஸியா இருக்கீங்க? பிஸியெல்லாம் இல்லை, லோன்லி. நாட்டிலேயே நான் தான் தனிமையில் இருக்கிறேன் ராணி மேடம். எங்க தனியா இருக்கீங்க சார்? உங்க கூட இவ்வளோ பெரிய பெரிய ஏஜென்சிலாம் இருக்கு. சிபிஐ, சிஇடி, அப்புறம் கமிஷன்ஸ். தனியா இருந்து போர் அடிச்சிருச்சுன்னா
அப்புறம் மற்றவங்கள கிண்டல் பண்றீங்க. நீங்க நல்லா பண்றீங்க மேடம். உங்க அளவுக்கு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்களுக்கு வேண்டியது தான் பீகாரோட வளர்ச்சி. எனக்கு டெல்லியில், உங்களுக்கு பட்னாவில். பீகாரையே புதுப்பிச்சிடலாம். புதுப்பிக்கிறீங்களா? புதுப்பிக்கிறதுக்கு முதல்ல உங்ககிட்ட சிஎம் பீம் சிங் பாரதி வந்திருந்தாங்க. பீகாருக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு. அப்போ நீங்கள் நிதி அமைச்சராக இருந்தீங்க. உங்கள் செருப்பை கழட்டி பீம் சிங் பாரதிய அது தொடைக்கிறதுக்கான ஆளாக வச்சிருந்தீங்க. அது கண்ணாடி மாதிரி ஜொலிக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன், லெட்டர் எழுதினேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். சட்டசபை மீட்டிங்கில் உங்ககிட்ட, சார் நாங்கள் ஏழை மாநிலம், மத்திய அரசாங்கத்தோட உதவி வேணும்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா? என்ன ராணி மேடம், மதர் தெரேசாவா ஆக போறீங்களா? இவ்வளோ பழைய கதையை எடுத்துட்டு வந்திருக்கீங்களே மேடம். அரசியலில் கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கணும். என்னால் அதை கற்றுக்க முடியல சார். நினைவுகளையும் மறக்க முடியல, நேரத்தையும் மாற்ற முடியல. பிரைம் மினிஸ்டர் சார், உங்க கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து போய் ஒன்றும் நான் இங்கே வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, அந்த நவீன்குமாரோட சேர்ந்து நீங்க போட்டிருக்கீங்கல்ல ஒரு டீல், அது எப்பவும் நிறைவேறாது. நாங்க பாட்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களை பார்த்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா எங்களோட பழைய எதிரி கூட கை கோர்த்துக்கிட்டு என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிஎம் சார், உங்களுடைய சிம்மாசனத்தை பறிச்சிருவேன். ராணி, ஓ ராணி, சாப்பிடு சாப்பிடு. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. தற்செயலா இந்த புறாவோட பேரும் ராணி தான். நான் சொன்னா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை கேட்கலன்னா இதுங்களுக்கு உணவு கொடுக்கறதை நிறுத்திடுவேன். அப்புறம் அது என்கிட்ட பறந்து வரும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அம்மா என்னாச்சு? எதுக்கு இந்த மீட்டிங்? ஏதாவது சொல்லுங்கம்மா. ரோஷினி, நமக்கு அந்த புறா வேணும். அடுத்த வருஷம் நம்ம அதுக்கு சாப்பாடு போடணும் இதே வீட்டில்.